இன்றைய சிந்தனை உரையாக முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்பிலே மருத்துவர் எம் பழனிவேல் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலை பேராசிரியர் என்பதே சிறப்பு. ஐயா அவர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையின் வள்ளலாரின் கருத்துக்களையும் வர்மா பற்றியும் முதிரை பற்றியும் பல்வேறு வகுப்புகள் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் தன்னுடைய சீடர்களுக்கு அருளி கொண்டுள்ளார்கள். தன்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை வழங்கி அவர்களின் ஆரோக்கியத்திற்கு துணை நிற்கிறார்கள். ஐயா அவர்கள் சென்னை நங்கநல்லூர் வசிக்கிறார். ஐயா அவர்களுடைய பூர்வீகம் ஆண்டிமடம். ஐயா அவர்கள் பல்வேறு வகுப்புகளை, அதாவது அரசு பதிவு பெற்ற RSM சித்த வைத்தியம் குருகுல கல்வி முறையில் நடத்தி வருகிறார்கள். சென்ற முதல் வகுப்பிலே நமக்கு ஐயா பஞ்சபூத தத்துவங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் உயிர் வளம் பெற்று நாம் ஆனந்த வாழ்வை வாழ முடியும் என்று அருளினார்கள். மற்றும் சூரிய பேதனா, சந்திர பேதனா பயிற்சிகள் பற்றியும் அருளினார்கள். இன்று நமக்கு முத்திரையில் வாழ்வியல் என்ற தன்னுடைய சிறப்பான சிந்தனை உரை அருள நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் மாதத்தில் 2 நாட்கள் நமக்கு இந்த வகுப்பு அருள்வதற்காக தன்னுடைய மேலான நேரத்தை செலவிட்டு நாம் வாழ்வில் உய்வுற வேண்டும் என்பதற்கான சிந்தனையோடு மக்கள் உயர் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக சிந்தனையோடு அருள உள்ளார்கள். இன்று நம்மோடு இணைந்துள்ள ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோகம் மற்றும் அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. கிளியரா இருக்குங்களா? சரியா இருக்குங்க ஐயா. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். இந்த தமிழ் ஆனந்த யோகா தியான மையத்துல இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையத்துறை சார்பில் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். போன வகுப்புல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சுத்தி முத்திரை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரணயாமங்கள் சொல்லி கொடுத்தேன். சந்திரபேதா, சூரிய பேதா, நாடி சோதனா, இதையெல்லாம் நீங்க பயிற்சி மூலமாக பெற்ற அனுபவங்களை கேள்வி நேரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது நாம் அடுத்த நிலைக்கு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வாயுக்களை, அதாவது தசவாயுக்கள் சொல்லுவாங்க, அதுல மிக முக்கியமானது 5, அதுலேயே ரொம்ப முக்கியமானது வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடியது. பிராணன், அபானன், யானன், கூர்மன் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பிராணவாயுக்கள் இந்த உடல்ல ஒரே சீராக இருக்க வேண்டும். அப்படி சீராக இருப்பதற்கு சில பயிற்சிகளை நாம் பிரணயாமம் பயில செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உஜை அப்படிங்கிறதுக்கு பிரைமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். இந்த பிரைமரி பயிற்சியை ஸ்கிரீன்ல ஷேர் தெரியுதுங்களா? ஸ்லைடு தெரியுதுங்க ஐயா, கிளியரா தெரியுதுங்க ஐயா. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். இந்த பிரைமரி சுவாசத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு இயல்பாக நீங்கள் இருக்க வேண்டிய நிலை ஆசன நிலை என்பது, ஆசனம் என்றாலே இருக்கை என்று பொருள். இருக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பயிற்சி செய்கிற போது ஒரு ஸ்திரமான விரிப்பு, உங்களுக்கு நம்முடைய பிட்டம் உணர்வு பூமியோடு இல்லாமல்
மெத்தென்ற மெலிமையான பருத்தி துணியாலான சிறு மெத்தையாக இருக்கலாம், பருத்தி துணியாக கூட 2-3 மடித்திருக்கலாம். ஒரு விரிப்பின் மீது தான் அமர வேண்டும். உங்களுடைய கழுத்து தலை முழுவதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கழுத்து தலை முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி உட்கார்ந்துங்க. உங்களுடைய இயல்பான சுவாசத்தை நீங்க முதல்ல கவனிங்க. இயல்பான சுவாசம். இந்த இயல்பான சுவாசம் என்பது உங்களுக்குள்ள எப்பொழுதும் நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய சுவாசம். ஒரு 3 சுவாசத்துக்கு அப்புறம் எளிமையான சுவாசத்தை உணர்வோடு, சுவாச உணர்வு என்பது இந்த 2 மூக்கு இருக்கு பாருங்க. இந்த 2 மூக்கு வழியாக நுழையக்கூடிய காற்றினுடைய அளவு, வேகம். அதாவது வேதாத்திரி மகரிஷி ஒன்று சொல்லிருப்பாங்க, கால தூர வேக பர்மன். எல்லா இயக்க பொருள்களுக்கும் இது பொருந்தும். ஆக நாம் இழுக்கின்ற சுவாசத்தினுடைய வேகம், அதனுடைய தூரம், அதனுடைய பர்மன் நாம் உணர்கின்ற அளவுக்கு மனதை சுவாசத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். சுவாசத்தோடு இணைத்து கொண்டு நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுக்கிற பொழுது 2 மூக்கு துவாரங்கள் வழியாக மூடுருகின்ற சுவாசத்தை உணர்வு கொண்டே மூச்சை இழுக்கணும். அப்ப மூச்சை இழுத்து மூக்கு முனை, இது மூக்கு அடித்தண்டு, நெற்றி புரு மையத்தில் இணைக்கலாம், அதான் மூக்கு முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூக்கு முனை போய் மோதி திரும்பி உள்முகமாக செல்லுகிறது. அந்த உணர்வை நீங்க பெற வேண்டும். இது என்னங்க ஐயா, இது இன்னைக்கு நடக்கிற விஷயமா இல்ல உண்மையிலே இது நடந்தேருமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுகிறது எனக்கு புரிகிறது. நீங்க பயிற்சியை நான் சொல்லுகின்ற விதத்துல நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய தவம், நம்முடைய நன்மணி ஐயா மற்ற இன்னும் பேராசிரியர்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மிக அற்புதமான தவங்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தவம் நிலை பெற்ற தன்மையில, முழுமை பெற்ற தன்மையில உங்களுக்கு சித்தியாகிவிடும். எப்பொழுது சுவாசம் உங்களுடைய உணர்வுக்கு அகப்படுகிறதோ, எல்லா ஆன்மீக ரகசியங்களும் உங்கள் சுவாசத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது, திரையிட்டு கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுடைய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், புரிதல், ஆன்மீக அறிவின் தரத்தை உயர்த்தி கொள்வதும் ஆன்மீகத்தினுடைய பலனை பெறுவதற்கும் நீங்கள் உங்கள் சுவாசத்தை பரிபூரணமாக உணர வேண்டும். அந்த பரிபூர்ண உணர்வு வருகிற பொழுது உங்களுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனம், திடீர்னு இப்ப தவத்துல உட்காந்துருப்போம், மனம் உடனே ஆஹா, நம்ம இன்னைக்கு அங்க மாலை வேலைக்கு, நம்ம எல்லாரும் மாலை வேலைக்கு தவத்துல இறங்கிருக்கோம், எல்லாருக்கும் டிஃபனுக்கான தயார் நிலையில வச்சிருக்கிறோமா இல்லையா, அங்க சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் தேங்காய் உடைச்சகல்ல மிளகாய் எடுத்து வச்சோமே, அதை அரைச்சோமா இல்ல மிக்சிலே போட்டு வச்சுட்டு வந்துட்டோமா, இல்ல அரைச்சி மிக்சரை விட்டு வந்துட்டோமா, இப்படி பல சிந்தனைகள் வரலாம். இதுல இருந்து விடுபடணும். நீங்க எப்படி விடுபட முடியும்? நீங்க உங்கள் சுவாசத்தோடு மனதை இணைத்துக் கொள்கிற பொழுது. மனம் வெளியில போகக்கூடாது, மனம் வெளியே போய்கிட்டு தரணும். அது அலையக்கூடிய மனம். ஏன்னா இந்த புலன்கள் பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது என்று இருக்கக்கூடிய இந்த 5 கருவிகள் போல மிக மிக அற்புதமான ஞானமிக்க, அறிவுமிக்க கருவிகள் இந்த உடல்ல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் புற உலகோடும் இறைவெளியோடும் தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஆற்றலையும் உணர்வையும் உணர்த்தக்கூடிய புறக்க ஞான கருவிகளாக இருக்கிறது. ஆனா இவங்களை பாரி இந்த 5 பேரு மாதிரி மோசமான நிலையை உருவாக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா மனம் இந்த புலன்கள் வழியாகத்தான் செலவுபடுகிறது. மனம்தான் நன்மையை செய்ய சொல்லுகிறது, மனம்தான் நல்ல எண்ணத்தை எண்ண சொல்லுகிறது, மனம்தான் நல்ல சொல்லை சொல்ல சொல்லுகிறது, மனம்தான் நல்ல செயலை செய்ய என்று சொல்கிறது, மனம்தான் செயலின் விளைவை அனுபவமாக பெறுகிறது. இதுதான் உண்மை.
ஆக உங்க மனம் எப்பொழுது உங்களோடு இணைந்து செயல்படுகிறதோ, உங்களோடு என்றால் உங்கள் மனதோடு, மனம் உடலோடு இணைய வேண்டும். உடல் செய்கின்ற செயலை உணர்வுபூர்வமாக உணர்கின்ற நிலை பெற்ற எண்ணமாக மாற வேண்டும். ஆக நீங்க மூக்கு மேல மனதை வைங்க, எண்ணத்தை வைங்க, சுவாசத்தோடு மனதை இணைத்துக் கொள்ளுங்க. மூச்சை மிருதுவாக இழுங்க, மூச்சை மிருதுவாக இழுங்க, இழுத்தீங்க. இப்போ உங்க மூக்கு வழியா காற்று உள் நுழைஞ்சது, அது எந்த அளவுக்கு உள்ள நுழைஞ்சது, மூக்கு முனையில போய் மோதி உள்முகமாக திரும்பிச்சா, திரும்பின காற்று நுரையீரல் முழுவதும் நிறைந்து நுரையீரல் விரிவடைந்ததா, உதரவிதானம் கீழ் நோக்கி அழுத்தப்பட்டதா? ஒரு சாதாரண பிராணாயாமம், இது ஒரு தவ பிராணாயாமம் தான். பிராணாயாமம் என்றாலே தவம் தான். மகரிஷி சொல்லுவாங்க, பயிற்சிகளே தியானம் போல் செய்ய வேண்டும், எளிய முறை உடற்பயிற்சிகளே தியானம் போல் செய்ய வேண்டும் அப்படிம்பாங்க. அப்போ பயிற்சியே அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய பிராணாயாம பயிற்சி, இன்னும் சொல்ல கபாலபதி போன்ற அற்புதமான பயிற்சிகள்லாம் எப்படி சொல்லிருப்பாங்க, தவத்தின் மேல்நிலை தவமாக உணரும். தவம் என்பது ஒன்றி கலந்த, இறைவனோடு ஒன்றி கலந்த, நம்ம உடலோடு இருக்கக்கூடிய இறைநிலையில ஒன்றி கலந்த தவமாக இருக்க வேண்டும். இப்படி நீங்க ஒரு 3 சுவாசத்துல 5 சுவாசத்தை இழுங்க, மெதுவாக மூச்சை உள்ள இழுங்க. அதனுடைய விரிவுத்தன்மையும் உதரவிதானம் கீழ் நோக்கி தள்ளுகிற போது வயிறானது வெளிநோக்கி தள்ளப்படுவதையும், மூச்சு இழுத்தீங்கன்னா வயிறு கண்டிப்பா வெளியில வரணும், முழுமையாக உணருங்க. இப்ப மூச்சை மிருதுவாக உணரும் நிலையோடு வெளியிடுங்க. இப்ப பாருங்க, நீங்க மூச்சை உள்ள இழுக்கிற போது குளிர்ச்சியான தன்மையாக இருக்கும். மூச்சை வெளியிடுகிற பொழுது ஒரு சூடான மூச்சு வெளியேறுவதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இது போல ஒரு 5 மூச்சு எழுங்க. இந்த உணர்வு வந்த பிறகு, இந்த உணர்வு நிலை வந்த பிறகு உங்களுடைய கைகளை பாருங்க, உங்களுடைய கைகளை இப்படி பாருங்க, எல்லா விரல்களும் வீடியோ இருந்து தொடர்ந்து பார்த்துங்க. ஆள்காட்டி விரல்ல நகங்கள்லாம் இருக்கக்கூடாது, நகங்கள்லாம் வெட்டி இருக்கணும். இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கெல்லாம் வெட்டிட்டு செய்யுங்க. இந்த நகங்கள் எல்லாம் வெட்டின பிறகு 2 ஆள்காட்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆள்காட்டு விரலையும் காது உள்ள துவாரம் இருக்கு இல்லையா, காது துவாரத்துல நல்லா அழுத்தி மூடுங்க. அழுத்தி மூடிட்டு இந்த காது விட்டிருக்க விரலை ஸ்க்ரூ டிரைவர் போல திருப்புங்க. அப்படி 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 திருப்பிட்டு நல்ல அழுத்த கொடுக்கணும். இந்த விரல்கள் 2ம் இப்படி வச்சு இப்படி திருப்புற பொழுது நம்முடைய மொழி பகுதி நம்ம கண் பார்க்குற மாதிரி இருக்கும். முதல்ல உள்ளங்கை கண் பார்க்குற மாதிரி இருக்கும், இப்படி திருப்பும் பொழுது மொழி பகுதி கண் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கிறோம். மூச்சை இழுத்துட்டு பிரைமரி கருவண்டு, சில நேரங்களில் நம்ம வீடுகளில் ஒரு கருவண்டு வந்து ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கு. இல்லை சரி, வீட்டில் பூந்தோட்டங்கள் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் அந்த கருவண்டு வந்து அந்த தேன் குடிக்கிற பொழுது அந்த ரீங்காரம் விட்டு கொண்டே வட்டமடிக்கும். அது போல நீங்க இழுக்கின்ற மூச்சை இழுத்துட்டு காது நல்லா ஃபுல் பண்ணிட்டு நல்லா அப்படி பண்ணிடுங்க. நல்லா நிமிந்து உட்காருங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம்.
இந்த மாதிரி 5 to 10 முறை இந்த காதுகளை ரெண்டையும் அடைத்துக் கொண்டு வெளி சத்தம் நமக்கு உள்ள கேட்காத அளவுக்கு நல்ல அழுத்தமா உள்ள சொறி இருக்கணும் 2 விரல்களும். இந்த பயிற்சி செய்யறதுனால என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரலை மென்மையாகவும் இனிமையாகவும் மாற்றுகிறது, மனநல உணர்திறனை எழுப்புகிறது, மன அழுத்தம், பதட்டம் மற்றும் தூக்க இன்மை, நல்ல மூச்சு பலனை தருகிறது. இந்த மூச்சியானது இத்தனை வகையான நன்மைகளை தருகிறது. இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குது. காது தொற்று ஏற்பட்டால் இந்த பயிற்சி முறையை, இந்த நுட்பத்தை, இந்த டெக்னிக்கலை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எப்பொழுது உங்கள் உடலையும் உங்கள் சுவாசத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் பயிற்சியை நிறுத்திவிட்டு அனுபவமிக்க ஆசிரியர்களை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும். 1 அல்லது 2 நாசி துவாரங்கள் அடைக்கப்பட்டிருந்தால் பயிற்சி செய்ய வேண்டாம். முக்கியமா தெரிஞ்சுங்க, காதுல தொற்று ஏற்பட்டிருந்தா இந்த பயிற்சி செய்யக்கூடாது. உங்களுக்கு நாசி துவாரங்கள், மூக்குல அடைப்பு ஏற்பட்டிருந்தா நீங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமான அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஆக இந்த பயிற்சி இப்ப நீங்க எப்படி செய்யறேன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி செய்யக்கூடாது, யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான இந்த பயிற்சி. இதுக்கும் நம்முடைய முத்திரைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, நீங்க முத்திரை தொடுக்கிற பொழுது மனம் புறத்தே அலையக்கூடாது. உங்களுடைய விரல் நுனிகள்ல தொடக்கூடிய இந்த முத்திரை உணர்வுகள் நம்முடைய மனதோடு, சுவாசத்தோடும், எண்ணத்தோடும் நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முத்திரையுடைய பயன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி நம்ம போறோம். ஸோ அதனால நம்ம அடுத்தது இந்த பிரைமரி பயிற்சிக்கு அப்புறம் சீத்தளி இந்த சீத்தளி பிரணயமானது நாம் எப்பொழுதும் போல ஒரே விரிப்பு நேர்ல, தலை கழுத்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நாக்கை குழல் போல் மடித்துக் கொள்ள வேண்டும். நாக்கை குழல் போல் மடித்துக் கொள்ளுங்க. பாருங்க, அப்படி நாக்க கோல் ரெண்டு எப்படி இருக்கு, நீட்டு இருக்க நாக்க அப்படி மடிச்சு ஒரு குழல் போல் செஞ்சு நாக்கு வழியா காத்த உள்ள இழுக்கணும். அப்போ உள்ள இழுக்கிற போது குளிர்ச்சி தன்மை தொண்டையின் அடித்தொண்டையில நீங்க உணர முடியும். அந்த அடித்தொண்டையில உணர்ந்த பிறகு நீங்கள் ஜலந்தர பந்தம் என்று சொல்லக்கூடிய அப்படியே ஜலந்திரம் பந்தம் பண்ண பிறகு நாம இயல்பான சுவாச நிலைக்கு கழுத்தை நிறுத்தி வருகிறது. இந்த மூக்கு வழியாக சுவாசத்தை மிருதுவான வேகத்தோடு வெளியிட வேண்டும். அப்பொழுது இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய எந்த விதமான அழற்சிகள் இருந்தால் அது நீக்கப்படுகிறது. அதனால இந்த சீத்தளி பிராணாயாமம் என்பது உடல் சூடாக இருந்ததுன்னா அதை குளிர்ச்சிப்படுத்தும். நாக்கு நிலை மிகவும் கடினமாக இருந்தால், இது யாரெல்லாம்
சீத்தலை அமைதியான மூச்சு விவரங்கள் எப்படி செய்யணும் பாருங்க. நிலை மிகவும் கடினமாக இருந்தால் ஷீட்காரி பிராணாயாமம் பயிற்சி செய்யுங்கள். இது வெப்பமாகுதலால் விளைவை கொண்டிருப்பதனால அதிக நேரம் செய்யக்கூடாது. மூச்சை வெளியேற்றுவதும் வலது நாசி வழியாக மட்டுமே செய்ய முடியும். உங்களை புதுப்பித்துக் கொள்ள தீவிரமாக உங்களுடைய பயிற்சியை நீங்க செய்ய வேணும். இதனால என்ன முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உடலை புத்துணர்ச்சி அடைய செய்து தாகத்தை தணிக்கும், மனதையும் உணர்ச்சிகளையும் அமைதிப்படுத்தும், தூக்கத்தை ஊக்குவிக்கும். தற்காப்பு நடவடிக்கை யாரெல்லாம் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது? குளிர்ந்த காலநிலையில இந்த பயிற்சியை நம்ம யாரும் செய்யக்கூடாது. மாசுபட்ட காற்று இருந்தா இந்த பயிற்சி செய்யக்கூடாது. குளிர் போன்ற கால நேரங்களை, அதாவது ஏசி போட்டுக்கிட்டு ஏசிக்குள்ள உட்காந்துட்டு இந்த பயிற்சியை நம்ம செய்யவே கூடாது. பெண்கள் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருந்தால் இந்த பயிற்சியை தவிர்க்கணும். உங்கள் உடல்நிலையும் சுவாசத்தையும் நீங்க எப்போதும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் பயிற்சியை நிறுத்திவிட்டு அனுபவம் வாய்ந்த ஆசிரியரை அணுக வேண்டும். ஏன் இதை திரும்ப திரும்ப ஒரு பயிற்சியில் நாங்க சொல்றோம் அப்படின்னா, இந்த பயிற்சினால் நமக்கு எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த விதிமுறைகளை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம். ஸோ அதனால இந்த பயிற்சியை நீங்க முறையாக செய்து பழகிக்கொள்ளுங்க. அப்ப திரும்பவும் அந்த சீத்தலை செய்து பழகிக்குங்க. அடுத்தது ஷீட்காரி. சீட்காரி வந்து அதே போல நீங்க எப்போதும் உட்காந்துற நிலையிலே உட்காருங்க. ஒரு பயிற்சியை மாத்தி செஞ்சுட்டு போறோம். என்ன வேகமா போற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பயிற்சி தான். நம்ம அடுத்தடுத்து முத்திரைகளுக்கு போகணும், பயிற்சியை செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. திரும்பவும் ஒரு முறை இந்த பயிற்சியை உங்களுக்கு செய்து காட்டலாம், இல்லை சொல்லிக் கொடுக்கலாம். எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியாதது இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். அதற்கான விளக்கம் நீங்கள் கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இது நிலையான மற்றும் வசையான அமர்ந்த நிலையில நம்முடைய வாயை சிறிதளவுக்கு திறந்து நாக்கு ரெண்டையும் மடிச்சு இந்த சீத்தலி என்ற ஐயா வாழ்களுடன் வாழ்களுடன் ஐயா சீத்தலி பண்றோம்லங்கய்யா. அப்புறம் கழுத்தை வந்து குனிஞ்சுக்கிற சொல்றீங்க. அது பண்ணி முடிச்சுட்டு குளியறதா குனிஞ்சுக்கிறதா எப்படிங்க? வரேன் அதான் சொல்றேன். இப்போ பிரைமரி பண்ணுனீங்க, அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்ப சீத்தலி பண்ணும்போது ஓடிட்டே இருக்கு. இந்த மூச்சு படம் வந்து முழுசா தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியலையே. உங்களுக்கு படம் முழுசா தெரியுது? படம் உங்களுக்கு முழுசா தெரியுதா? உங்க படம் தெரியுதுங்கய்யா. சரி இல்லை, எனக்கு இங்க கம்மியா தெரியுது, அதனாலதான். சரி, ஓகே. இந்த ஷீத்தலி நம்ம நாக்க குழல் போற மடிச்சுக்கிறீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. மடிச்சுக்கிட்டு செஞ்சிரும். மூச்சியை வந்து உள்முகமாக இழுக்கிறோம் நம்ம. ஆமாங்கய்யா. நாக்க நீட்டி குழல் போல் ஆக்கிட்டோம். ஆமாங்க. மூச்சை இழுத்துட்டு ஜலந்திர பந்தம் கழுத்து இந்த சின்னு வந்து இந்த நெஞ்சு பகுதியில வந்து ஒட்டணும். சரிங்க. அப்படி ஒட்டி இருக்கிற பொழுதுதான் இந்த இதெல்லாம் என்ன செய்யணும், தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகும். அது இல்லாம விசுப்தி சக்கரம் ஏக்க நிலைக்கு வரும். ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய விண் என்ற உயிராற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனுடைய செயல்பாடு விண்ணு தான் இந்த உடலுக்கு ரொம்ப முக்கியமானது, உயிராற்றலாக செயல்படுது. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சி இந்த சீத்தலி பிராணாயாமம். அதோடு இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். ஓகேங்களா? சீத்தலி வந்து செகண்டாங்கய்யா. எத்தனை செகண்ட் பண்றது? இது வந்து நீங்க மூச்சு இழுக்கிற நேரம் அவங்களுடைய மூச்சுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. நீங்க மூச்சு இழுக்கிறது ஒரு 5 செகண்ட் இழுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஜலந்திர பந்தம் பண்ணுகிற பொழுது நீங்க எத்தனை செகண்ட் உங்களால மூச்சையை வந்து, அதாவது எப்படின்னாக்கா
உங்களுடைய சுகமான நிலையில நீங்க எவ்வளவு நேரம் குனிஞ்சு இருக்க முடியுமோ, கும்பகம் இது வந்து கும்பக பயிற்சி தான். நீங்க எவ்வளவு சுகமான நேரம் வரைக்கும் உங்களால கும்பக பயிற்சி பண்ண முடியுமோ, ஜலந்திர பந்தம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கலாம். என்னால 3 செகண்ட் தான் இருக்குன்னா பரவாயில்ல, நிமிர்ந்துட்டு மூச்சு விடும்போது மட்டும் மூக்கு வழியாக நல்ல மூக்கு வழியாக சத்தம் பாருங்க. இப்ப நான் ஜலந்திரம் பந்தம் பண்ணிருக்கேன். அப்படி மூக்குல இருந்து அந்த சவுண்ட் வரணும். அப்பொழுதுதான் உங்களுடைய அந்த முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜலந்திர பந்தம் பண்றப்ப நாக்க வந்து சாதாரணமா வச்சுக்கிறோம், அப்படித்தானுங்க? சாதாரண உள்ள போயிடும். அது ஓகே. மூச்சு இழுக்கும் போதும் குழல் மாதிரி மடிச்சுக்கணும். ஆமா, நாம் குழல் மாரி மூச்சு நல்லா ஃபுல்லா இன்டேக் பண்ணதுக்கு அப்புறம், இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜலந்திரம் பந்தம் பண்ணும்போது நாக்கு உள்ள சாதாரணமா இருந்தா போதும். ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி. இதனுடைய பயன்கள் பார்த்தோம். இது அடுத்த நிலைக்கு போறோம். இதனுடைய நன்மைகள் என்னென்னு கேட்டுட்டோம், அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீத்காரிலையும் இதே நிலை தான் வரும். இது என்ன பண்றோம்னாக்கா, 2 பல்லு இடுக்கு வழியா பல்லு 2ஐயும் இடிச்சு படி பாருங்க. நான் வீடியோல வரேன். பல்லு இடி அப்படி நல்லா காத்த உள்ள இழுத்துட்டு மீண்டும் ஜலந்தனம் பண்ணிட்டு திரும்ப மூச்சு எடுத்து, இதுல வாய் துறக்காம தொண்டையில சப்தத்தோட அந்த அலையோசை, கடல் அலையோசை மாதிரி சந்தோஷத்தை மூக்கோ வழியாக காத்து வெளியிடணும். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்னென்ன பயன் கிடைக்கிறது? நாக்கு நிலைக்கு பண்ணிட்டு முன்னேற்றம், கும்பகம் தக்க வைப்பு இல்லாமல் பின்னர் ஜலந்திரா பந்தம் மூலம் பந்தம், அதாவது 10 முதல் 40 சுழற்சிகள். இது எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னா 10லேருந்து 40 வரைக்கும் செய்யலாம் அப்படின்னாங்க. நம்ம முதல்ல ஒரு 5 செஞ்சா போதும். இன்னைக்கு பயிற்சி நீங்க செய்யறதுனால 5 மூச்சுகளை இழுத்து பண்ணிட்டு ஜலந்திர பந்தம் பண்ணிட்டு திரும்ப நிமிர்ந்து மூக்கு வழியாக சுவாசத்தை வெளியிட்டுட்டு திரும்பவும் அந்த சித்காரி பண்ணிட்டு ஜலந்திர பந்தம், நிமிருதல், மூச்சை வெளியிடுதல், மீண்டும் உஜை மூச்சு இழுக்கிறோம், சித்காரி மூச்சு இழுக்கிறோம், இழுத்துட்டு ஜலந்திர பந்தம் பண்றோம். ஜலந்திர பந்தம் பண்ணிட்டு உங்களால எவ்வளவு நேரம் சுகமாக இருக்க முடியும் இருந்துட்டு மீண்டும் நிமிர்ந்து மூச்சை மூக்கு வழியாக ஓசையோடு, தொண்டை பகுதியில ஒரு கடல் ஓசை போல அப்படின்ற ஓசையோடு நீங்க வெளியிடணும். இது யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் இன்னொரு பயிற்சி இருக்குது, அந்த மூர்ச்சை பயிற்சி. அது தேவையில்லை, நேரடியாக கற்றுக்கிற போது உங்களுக்கு சொல்லித்தரலாம். ஏன்னா அதில் சில பேருக்கு வந்து மயக்க நிலை, அந்த பிடரி தலையில் வந்து கொஞ்சம் அழுத்தம் ஏற்பட்டு சில பேருக்கு மயக்க நிலை வரலாம். அதனால் அங்கே ஆசிரியர் யார் இருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் ஜூமில் இருக்கிறதுனால அந்த பயிற்சியை நான் தவிர்த்திருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது நேரடியாக வந்து டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா அப்படின்ற கழிவு நீக்க முத்திரைக்கு நம்ம போக இருக்கிறோம். இந்த கழிவு நீக்க முத்திரை பாருங்க எப்படி செய்யணும். நீங்க பத்மாசனத்துல உட்காரலாம், சுகாசனத்துல உட்காரலாம், இல்ல வஜ்ராசனத்துல உட்காரலாம், இல்ல நீங்க வந்து சேர்ல கூட உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு நச்சு நீக்கு முத்ரா என்பது ஒரு தனிநபரின் உடலை சுத்தப்படுத்தும் ஒரு விரிவான மற்றும் முழுமையான செயல்முறை தான் இந்த டீடாக்சிஃபிகேஷன் முத்ரான்னு சொல்றோம், நச்சு நீக்க முத்ரான்னு சொல்றோம். இதை எப்படி செய்யலாம்? எங்க படத்துல இருக்கு பாருங்க. உங்களுடைய கைகளை பாருங்க, நம்முடைய மோதிர விரலுக்கு கீழ் அந்த ரேகையில கட்ட விரலுடைய நுனி பகுதியை வச்சு மற்ற 2 விரல்களும் 4 விரல்கள் எப்படி விரிஞ்சு நிக்குது பாருங்க. அந்த மாதிரி 2 விரல்கள் சேர்த்து இருக்கலாம், லைட்டா விரிஞ்சு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முத்திரையை செய்யும் போது உள்ளங்கைகள் 2மே விண்ணை நோக்கி இருக்கணும், வானத்தை நோக்கி இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எத்தனை விதமான அசுத்தங்கள் எப்படி வருது?
நம்ம உண்ணுகின்ற உணவு செரிமானம் ஆகி சரியான கழிவு நீக்கம் நடைபெறாத பொழுது அசுத்தங்கள் பெருங்குடல்லையோ சிறுகுடல்லையோ மலக்குடல்லையோ தேங்கி நிற்கும். அதே போல சிறுநீர் சரியாக பிரியாவிட்டால் அந்த யூரின் பிளாடர்ல சிறுநீர் பையிலையும் அழுக்குகள் தேங்கிடலாம், உப்பு படிமானம் ஏற்பட்டு அதுதான் கல்லா மாறுது. அப்புறம் தான் சிறுநீர் கற்கள் உற்பத்தியாகி வெளியே கொடுக்குது. இதோட மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வேதி வினை மாற்றங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் என்னவா மாறுதுங்க? அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி சொன்ன மாதிரி 7 விதமான தாதுக்களாக மாறுகிறது. அந்த 7 விதமான தாதுக்களாக மாறுவதற்கு எவ்வளவு வேதி வினை மாற்றம், நம்ம சாதாரண ஒரு மாத்திரை தயார்படுவதற்கு எத்தனை கெமிக்கல் பயன்படுத்துறோம்? அப்போ அவ்வளவு வேதி வினைகளும் நம்ம உடம்புல நடந்துதான் ஒரு சத்தை இன்னொரு பொருளாக தன்மாற்றம் அடைய செய்கிறது என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய அணுக்கள் உடம்புல ஓடக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டத்தை கிரகிக்கிற போது அது கிரகித்து அந்த இரத்தத்துல இருக்கக்கூடிய சத்தை ஒரு செல்லானது தனக்கு தேவையான சத்து பொருளை உறிஞ்சுவதற்கு உறிஞ்சிய பிறகு அது தனக்கு தேவையான அளவுக்கு சத்தை தன்மாற்றம் அடைய செய்கிற பொழுது, வேதிவினை மாற்றம் நடைகிற பொழுது அங்க கார்பன் உற்பத்தி ஆகிறது, அசுத்தங்கள் உற்பத்தி ஆகிறது, நச்சுத்தன்மையான கார்பன் அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த அணுக்கள் எல்லாம் என்ன ஆகுங்க? மீண்டும் கழிவு நீக்கமாக. இதுல பெரிய பங்கு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யூரின் பிளாடர் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம உடம்புல. ஏன்னா அது என்ன ஒரே ஒரு பை தானே, அது என்ன பண்ண போது வந்த தண்ணியை தேக்கி வச்ச போது வந்தா உணர்வு வந்தா வெளியே போறோம், அவ்வளவுதான். அப்படி கிடையாதுங்க. அக்குபஞ்சர் மருத்துவ விதிப்படி உச்சம் தலையிலிருந்து பாத விரல்கள் வரை இந்த யூரின் பிளாடர் தான் எல்லா கழிவு நீக்கத்திற்கு முக்கிய பங்காற்றி கொண்டிருப்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகையினால இந்த உடம்புல ஏற்படக்கூடிய அணு அளவிலையும் சரி, செல் அளவிலையும் சரி, எல்லா மாற்றங்கள்லையும் வேதியியல் தன்மாற்றம் நடைபெறுகிற பொழுது அங்கு நச்சுத்தன்மை உள்ள பொருள்கள், அசுத்தங்கள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். கார்பன்கள் உருவாக்கி கொண்டிருக்கும். நம்ம மூச்சை இழுக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வெளியே வருது, உள்ள பிராணசக்தியை உள்ள கொடுக்குறோம். அதே போல நம்ம உடம்புல நடக்கின்ற வேதியியல் மாற்றங்களையும் பல விஷயங்கள் நடக்கிறது. அதோட மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுதான் ஆயுள் இருக்கிறது. அதுபோல இரத்த சிவப்பு அணுக்களுக்கு 120 நாள் போல நம்முடைய இதுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த தன்மை இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுகளும் இந்த உடலை முழுவதும் தூய்மைப்படுத்தக்கூடிய நம்முடைய யூரின் பிளாடர் தான் மிகப்பெரிய கழிவு நீக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால எந்த நிலையிலையும் உச்சியிலிருந்து பாதம் வரை இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்றால் நாம முதல்ல கடைபிடிக்க வேண்டிய முத்திரை நச்சு நீக்க முத்திரை. இந்த முத்திரையை நீங்க நிச்சயமாக ஒவ்வொருவரும் அடுத்த வகுப்பு தொடங்குற வரைக்கும் நீங்க இந்த ஒரு முத்திரை மட்டும் செய்துட்டுங்க. இல்லையா, நான் முன்னாடியே ஏற்கனவே நிறைய முத்திரையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு அதுல நிறைய அனுபவம் இருக்கிறது, நான் இதை தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுகிறது எனக்கு தெரிகிறது. ஆனாலும் நீங்க இந்த பயிற்சியில அடுத்தடுத்து வரக்கூடிய முத்திரைகள்ல மிக முக்கியமானதுன்னா இங்க நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய முத்திரையில பஞ்ச கோஷங்களும் அடங்கி இருக்கிறது. ஸோ யார் என்ன முத்திரை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியாது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம கற்றுக்கொண்ட ஆசான் த ஜான்பி நாயகம் என்பவரோடும் மற்ற ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் சிவானந்த குருகுலத்திலையும் கற்றுக்கொண்டதை வச்சு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நூல்களின் அடிப்படையிலையும் சித்தர்களுடைய கருத்துக்களுடைய அடிப்படையிலையும் உணர்வுபூர்வமாக இதை அனுபவம் பெற்ற பிறகுதான் இதை உங்களுக்கு வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நீங்க இந்த முத்திரையை செய்கிற பொழுது இதனால உங்களுக்கு அறியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க நச்சுகள் எல்லாம் நிச்சயமா வெளியேறும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோட மட்டும் இல்லாம நச்சு நீக்க முத்திரா என்பது கெட்ட நினைவுகள், அதாவது நம்ம கனவுல கெட்ட கனவுலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் அதுவும் ஒரு கழிவு தான், அதுவும் வெளியேற்றப்படும். பழைய வெறுப்புகள், நமக்கு யாராவது நம்மளை ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை ஹார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை வெறுப்பேற்றிருப்பாங்க, அந்த மாதிரி
மனிதர்களுடைய பதிவுகள் எல்லாம் கூட வெளியேறிக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் என்னன்னா, 8 மணிக்கு சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது. ஆனா நம்ம 10 மணி தான் சாப்பிடுவோம். ஏன்னா நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க சாப்பிடுவேன். என் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பினப்ப தான் சாப்பிடுவேன். எங்க வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போனப்ப தான் சாப்பிடுவேன். அப்படின்னா என்ன அவங்க 7 to 9 நம்முடைய வயிறுடைய நேரம், அக்குபஞ்சர் பிரகாரம் வயிறுடைய நேரம் 7 to 9. 9 to 11 மண்ணீரல் நேரம். மண்ணீரல் நேரத்துல நீங்க தண்ணி கூட குடிக்க கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டோட ரசம் இரத்தமாக மாறக்கூடிய செயல் மண்ணீரல் தான் செஞ்சிட்டு இருக்குது. அங்க இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த நேரத்துல நீங்க வேற ஏதாவது அதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த செயல் தடைப்படும். ஆக இந்த மாதிரி இருக்கிற பழக்க வழக்கங்களை நம்மகிட்ட வெளிவிடும். எதிர்மறையான குணங்கள், எதையுமே நெகட்டிவா நினைக்கிறது. ஐயோ இது நடந்துருமோ, நான் முத்திரை இந்த கழிவு நீக்கம் பண்ண எனக்கு உள்ள ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிலாம் நினைக்க, அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள், அச்சங்கள், இது எல்லாமே என்ன ஆகுங்க, நம்மள்ட்ட இருந்து வெளியேறிடுங்க. இதுதான் அதனுடைய முக்கியமான தன்மை. ஆக இரு கைகளால் நச்சு நீக்க முத்திரை செய்யணும். நச்சு நீக்க முத்திரா கெட்ட நினைவுகள், பழைய விருப்பங்கள் இதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல குணநலங்கள் நமக்கு ஏற்படும். உடலில் இருந்து கழிவுப் பொருட்கள் மற்றும் நச்சு பொருட்களை நீக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு முத்திரை தான். இந்த முத்திரை நீங்க வருகின்ற நாள் வரைக்கும், அடுத்த வகுப்பு வரைக்கும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. நச்சு நீக்க முத்திரா பயிற்சி. கட்ட விரல் 2ஐயும் மோதிர விரல் 3வது மூட்டின் உள் விளிம்பில் வைப்பதன் மூலம் நச்சு நீக்க முத்திராவை இயக்கலாம். அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுங்கிறத உங்களுக்கு விளக்கமா இங்க ஸ்டேஜ்ல கொடுத்துருக்குறோம். இந்த முத்திராவை செய்யும் பொழுது கட்டை விரல் பூமிக்கு உரியது. பூமின்னா நம்முடைய சொர்க்கத்திற்கு இடையே உள்ள தடைகளை எரிக்கும் நெருப்பை குறிக்கிறது. அதாவது இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இன்பம், சுகம், ஆரோக்கியம் தரக்கூடிய உயிர் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய நெருப்பு சக்தி. இதைதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை என்று வள்ளல் பெருமாள் சொல்லியிருக்கிறார். உயிர், கடவுள், இறைவன் நமக்குள்ள ஜோதி பிரவாகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முத்திரை செய்யறதுனால அந்த நெருப்பு சக்தியானது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் நீக்கி வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இந்த முத்திரையை நீங்க பயிற்சி முறையாக தினந்தோறும் செய்து வர வேண்டும். இது செய்யறதுனால நமக்கு என்னென்ன, இது செய்கிற பொழுது நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்? எளிமையான உணவுகளாக இருக்க வேண்டும். எனக்கு புரியுது, வெறும் காய்கறி படமா உருளைக்கிழங்கு அதுவும் பழமா போட்டு வச்சுட்டு நாங்க எல்லாரும் எதையோ சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கிறோம். அதுல இருந்து இந்த 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நாங்க இதை சாப்பிட்டு பழக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி தோணுது. ஒண்ணும் இல்ல, இதை பண்ணுங்க, இதுவாக நீங்க மாறிடுவீங்க. என்னங்க உருளைக்கிழங்கு வாயுன்னு சொல்றாங்க, அதை போட்டு வச்சிருக்கீங்களேன்னு சொல்லுங்க. ஆனா உருளைக்கிழங்குல இருக்கிறவுடைய சத்து வேற எதுலையுமே இல்லை. நமக்கு தேவையான புரோட்டீன், மாவு சத்து உருளையில இருக்குது, நீர் சத்து இருக்குது, நம்ம உயிர்களுக்கு உள்ள இருக்கிற அணுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கிறது. இது நம்முடைய முகத்திற்கு பளபளப்பை கொடுக்கிறது. நீங்க பாருங்க, சில பேர் என்ன பண்ணாங்க, உருளைக்கிழங்கை வெட்டி கண்ணுக்கு வச்சு மேல நைஸா விட்டு கண்ணு மேல வச்சுட்டு போடுறாங்கல்ல, தூங்குறாங்கல்ல இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்ப எடுத்து பார்த்தா கண்ணு எப்படி குளிர்ச்சியா இருக்கு பாருங்க. அப்போ அவ்வளவு அற்புதமான ஆற்றல் உடையதான் அந்த உருளைக்கிழங்கு. அதே போல கத்திரிக்காய், கேரட்டு, வெண்டைக்காய், முள்ளங்கி, வாழைக்காய், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, வாழைப்பூ, இது எல்லாமே பிஞ்சியா இருந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிஞ்சி உணவா நீங்க எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது விளைவிக்கும். அதே போல இங்க இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க, கீரை வகைகளா இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே நீங்க பச்சையா சாப்பிடக்கூடியதுங்க. ஐயோ எங்களை என்னங்க ஆடு மாடு ஆட்டுக்குட்டி சாப்பிட்ற மாதிரி வெறும் பச்சை இலையா சாப்பிட சொல்றீங்க? இதுல தாங்க உண்மையான ஊட்டச்சத்து இருக்கு. இதுல பாருங்க, இந்த லெட்டிஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, சைனா கோஸுன்னு சொல்லுவாங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஊட்டி கோஸு ஒண்ணுன்னு இருக்குது, அது இதெல்லாம் ரொம்ப மெலிசா இருக்கும். இன்னொரு தடை இருக்கு பாருங்க பிளேட்ல, இந்த பிளேட்ல இருக்குங்க இல்லையா, இது பிளாஃபில் அப்படின்னு அரபு மொழியில சொல்லுவாங்க, பிளாஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு
நம்ம கீரை முளைக்கீரை மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது இங்கே இந்தியாவில் கிடைக்குதா என்னன்னு தெரியல. சில ஹையர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து அன்றாட உணவில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சேர்க்கணும்னா வாரத்தில் ஒரு நாளாக சேர்த்து வருதுன்னு வச்சு. இதில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஊட்டி கோஸு, லெட்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய சைனா கோஸு, அந்த மற்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் கிடைக்கும். இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் கிடைக்கும். இந்த ஃபிலாஃபில்ங்கிற ஒரு தழை மட்டும் தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே போல் முள்ளங்கி கீரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த முள்ளங்கி கீரை விட நீங்கள் பசுமையாக சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகத்தில் கட்டக்கூடிய பித்தப்பையில் கட்டக்கூடிய உப்பு சேர்ந்து கல்லா மாறுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரி பண்ணுங்க. இதுதான் இந்த உணவு முறையுடைய ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பழங்கள் தெரியும் உங்களுக்கு, எல்லா பழங்களும். திராட்சை பழம் கழிவு நீக்கம், குடலை சுத்தம் பண்ணும், இரத்த செல்கள் உற்பத்தி பண்ணும். தக்காளி நீங்கள் வெட்டும், நான் ஏற்கனவே ஒரு வாட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தக்காளி வெட்டும்பொழுது தக்காளியில் பாருங்க, இந்த இதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் நான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு தக்காளி தெரியுதுங்களா, ஒரு வெள்ளையா ஒன்று தெரியுது பாருங்க, என்னோட கர்சர் இருக்கு பாருங்க. அந்த வெள்ளை பகுதியை ஒரு சின்ன கத்தி கொடுத்து ரவுண்டா வெட்டி வெளியே எடுத்துடணும். அதை எடுத்தீங்கன்னா அதுதாங்க தக்காளியில் இருக்கக்கூடிய மண்ணு. இந்த மண்ணு தான் சாப்பாட்டில் கலந்து நம்ம உணவோடு உள்ள செஞ்சு கல் உற்பத்திக்கு மூல காரணமா இருக்குது. ஆஹா, இது இவ்வளவு நாள் தெரியும். சில பேர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், இது தெரியாமலும் சில பேர் இருக்கலாம். இல்லைனாலும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மீண்டும் ஒருவரை கேட்டு வச்சுக்கிங்க. ஸோ இதை மாதிரி தக்காளி வெட்டுகிற பொழுது நீங்கள் அதன் நடுப்பகுதி வெட்டி எடுத்துட்டு அது உள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளையா ஒரு கூம்பு மாதிரி இருக்கும், அதை சுத்தமாக வெட்டி எடுத்துடணும். இல்லைன்னா நீங்கள் 4 தக்காளியை போட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டு நல்லா கரைச்சிட்டு தண்ணியை வடிகட்டி பாருங்க, அடியில் வெள்ளை வெள்ளேர்னு மணல் இருக்கும் நிச்சயமா. இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி முறையில் செஞ்சுருக்கிறோம். ஸோ தக்காளியிலே நல்ல விட்டமின் சி சத்து நமக்கு நிறைய இருக்குது, குடமிளகாயில் சத்து இருக்குது, அது எல்லா பழங்களுக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கிறது. அதை நீங்க எடுத்துக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமான மனோநிலை அடைய முடியும். இந்த இயல்பான இயற்கை உணவு முறைகளை நீங்க கடைபிடிக்கிற பொழுது உங்களுக்கு மனோநிலை அமைதி தரக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அதோடு சேர்ந்து நீங்க முத்திரைகள் செய்கிற பொழுது உங்கள் உடலானது பூரண ஆரோக்கியத்தை அடையும். இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. சரிங்க, இந்த முத்ரா, நான் முத்ரா போட்டு திரும்ப உணவு போட்டு திரும்ப முத்ராவுக்கு வரோம். இந்த முத்ராவை ஒருவர் எவ்வளவு நேரம் பயன்படுத்தலாம்? 45 நிமிடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். கூடுதலாக ஒரு இனிமா எடுத்துக்கலாம். நீங்க முத்ரா செஞ்சுட்டு ஒரு இனிமா எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் உடலுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், நம்ம உடம்பு பெருகுடல் இருக்கு இல்லைங்களா, பெருகுடல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பெருகுடல்ல ஏகப்பட்ட கழிவுகள், பழைய மலங்கள் தேங்கி இருக்குங்க. பழைய மலங்கள் தேங்கி இருக்குது. அது எப்படின்னா நேச்சுரோபதியில ஒரு மண்ணு உள்ள செலுத்தி அதை உருவாக்கி உள்ள இருக்கிற மலத்தெல்லாம் அப்படியே ஏடையா, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வடிச்சு வச்சோன்னா கஞ்சி வந்து மேலே படிஞ்சு காஞ்சி போய் நிற்கும் பாருங்க, அதை எடுத்தா ஏடா கஞ்சி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம குடலுக்குள்ளேயும் ஒட்டி இருக்குங்க. அதெல்லாம் வெளியேற்றும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை நமக்கு சரி பண்ணும். ஸோ அதனால நீங்க இனிமா கொடுத்தா உள்ள இருக்கிறது கொஞ்சம் நெஞ்ச கழிவுகளும் வெளியே வந்துடும். இதை பிரிச்சு செய்யலாமா? 15 நிமிடங்களாக பிரித்து கொண்டு இந்த பயிற்சியை செய்யலாம். தியானம் செய்யும் போது, ஓய்வு எடுக்கும் போது, நடைப்பயிற்சி போன்ற எந்த நேரத்திலும் நச்சு நீக்க முத்ரா பயிற்சி செய்யலாம். இதற்கு நேரம் காலம் என்பதெல்லாம் கிடையாது. நீங்க தியானம் பண்ணும்போது நச்சு நீக்க முத்ரா, டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் தியானம் பண்ணும்போது சுத்த சக்தியை தான் நம்ம இழுக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் மைனஸ் பிளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்றும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். ஆக நாம தியானிக்கிற பொழுது நம்ம அறியாமலேயே சில எதிர்மறையான ஆற்றல்கள் உள்ளே ஊடுருவ முடியும். அதனால அந்த சக்திகளையும் வெளியேற்றிக் கொள்வதற்கு இந்த பயிற்சி முறையை நம்ம பயன்படுத்தலாம். நீண்ட நாள் பயிற்சியாளராக இருந்து தவத்துல சித்தி பெற்று உங்களுடைய உடலை சுத்தி 3 அடி தூரத்திற்கு வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த காப்பு வளையம் உருவாகி இருந்தா நீங்க இந்த நச்சு நீக்க முத்திரையை செய்ய வேண்டாம். நீங்க புதுசா ஒரு கதையை சொல்றீங்க, நீங்க நினைக்கிறது எங்க மனசுக்கு எனக்கு கேட்குது.
புது கதை இல்ல, வேதாத்திரி மகரிஷி சொன்ன கதை தான். உங்க உடம்புல இருந்து 3 அடி தூரத்திற்கு உங்களுடைய ஆறா விரிந்து நிற்கும். நீங்க கண்ணாடி தவம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய சூக்கும சரீரத்தை, உங்களுடைய ஆறாவை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க நாளுக்கு நாள் நீங்க கண்ணாடி தவம் செய்ய 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 உங்களுடைய சூக்கும சரீரம் விரிவடைந்து உங்களுடைய ஆறா விரிஞ்சு நிற்கும். யாராவது ஸ்கேனர், உங்களுடைய பிராணிக் ஹீலர், ரேக்கி ஹீலர், சித்த விஞ்ஞான ஹீலிங் பயிற்சி முடிச்சிருந்தா அவங்கள்ட்ட சொல்லி என்னுடைய ஆறாவை ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அப்ப தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 விரல் அளவுக்கு ஆறா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 அளவுக்கு, இயல்பாகவே 4 அளவுக்கு, இந்த 4 விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஆறா இருக்கும் எல்லாருக்குமே. இந்த ஆறா தவம் பண்ண 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 விரிவடையணும். விரிவடைஞ்சு கையை நீட்டணும் வச்சுக்கிட்ட பாருங்க. இப்ப நான் கையை நீட்டுருக்கேன் 3 அடி தூரம். நம்முடைய கை, ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா 3, இது இப்படி வச்சு இப்படி நீட்டிங்கன்னா 3 அடி தூரம். இந்த 3 அடி தூரத்துக்கு நீங்க உங்க ஆறாவே உணர முடியும். ஸோ அதனால இந்த பயிற்சி வந்து சாதாரண முத்ரா தானே அப்படின்னு நினைக்கிறது, பல வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு முத்திர பயிற்சியாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப நச்சு நீக்குவதற்கான முத்திராவை செய்யும் நாள்ல நாம ஏற்படக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய, இந்த இடத்துல காணா வரணும், அதனால அங்க மானா வந்துச்சு, கடைபிடிக்க வேண்டிய உணவு முறை. இந்த காலத்துல ஒரு நபர் போதுமான ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியம். பொதுவாக 3-5 நாட்கள் நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய எளிய உணவுகளான உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் கீரைகள், வேக வைத்த காய்கறிகள் ஒவ்வொருவரும் சாப்பிடணும். உணவுக்கு இடையில போதுமான தண்ணீர் அல்லது தேநீர் அருந்துவதும் அவசியம். நச்சு நீக்க முத்ரா பயிற்சியின் போது உடலை தவிர மனத்தடைகள், உடலை தவிர மனத்தடைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றலை வெளியிடுவதன் மூலம் மனதை நச்சு நீக்கி சுத்தப்படுத்துவது முக்கியம். ஒவ்வொரு மூச்சியும் இன்ஹேல் போதும், நம்முடைய வெளி மூச்சின் போதும் நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி இறைவெளியோடு கலந்து கரைந்து விடுகிறதாக எண்ணத்தால் தூய இறை சக்தியை ஒவ்வொரு உள்மூச்சியின் போதும் உள்ளிழுத்து, இதனால் உடலும் உள்ளமும் சக்தி பெறுகிறது, வலிமையும் பலமும் அடைகிறது என்ற எண்ணம் மேலோங்க வேண்டும். இந்த நச்சு நீக்க முத்திரையில இவ்வளவு விஷயம் நீங்க செய்யணுங்க. அதாவது பயிற்சி முறையை செய்யறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியா வீடியோல வாங்க, பாருங்க, பார்த்து நீங்களே பயிற்சி செய்ய கத்துக்கலாம். நான் முத்ரா வச்சுட்டேன். ரிங்கு போட்டீங்கன்னா ரிங்கை கழட்டிடுங்க. நான் ஒரு ரிங்கு போட்டிருக்கேன், கழட்டிடுறேன். கையில ரிங்கு ஏதாவது இருந்தா அதை கழட்டிடுங்க தயவு செஞ்சு. ரிங்கு கழட்டியாச்சு. இப்போ பாருங்க, இந்த மோதிர விரல், இது மோதிர விரல், இங்க வச்சுட்டோம். முத்திரையை விண்ணை நோக்கி தான் வச்சிடும், உங்க மடி மேல வச்சுங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டிய பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிமிர்ந்த நிலை, கழுத்து எல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும். ஒவ்வொரு சுவாசம் இழுக்கிற பொழுது மனம் சுவாசத்தோடு இணைந்திருக்கணும். எண்ணம் முத்திரையிலே நிலை பெற்றிருக்க வேண்டும். நிதானமா மூச்சை உள்ளிடுங்க, நிதானமா மூச்சை வெளியிடுங்க. நிதானமா மூச்சை உள்ளிடுங்க, நிதானமா மூச்சை வெளியிடுங்க. நிதானமா மூச்சை உள்ளிடுங்க, நிதானமா மூச்சை வெளியிடுங்க. ஆக இப்படி நீங்க பயிற்சி செய்கிற பொழுது உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, மனதிற்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு மூச்சு இழுக்கிற பொழுதும் மகா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சுத்த இடைவெளியில் இருக்கக்கூடிய சுத்த சக்தியானது, இறை சக்தியானது ஒவ்வொரு மூச்சின் பொழுதும் சுத்த பிராணனோடு கலந்து உள்ளே செல்கிறது. அங்கே சென்று நுரையீரல் வழியாக இரத்தத்தினுடைய ஆக்சிஜனேற்றம் நடைபெற்று இதயத்தின் வழியாக மூளை செல்களுக்கு சென்று, மூளை செல்களிலிருந்து 72,000 நாடி நரம்புகளுக்கும் இந்த இரத்த ஓட்டத்தை ஒரே சீராக பாய்ச்ச செய்கிறது. அப்படி செய்கிற பொழுது இந்த உடல்ல இருக்கக்கூடிய இறை சக்தி நிரம்பி இருக்கிறதுனால உடலினுடைய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம்
நீங்க வெளிமூச்சு விடுகிற பொழுது வெளியே சென்று நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து கரைந்து அதுவாகவே மாறிவிடுது, இறைவி சக்தியாகவே மாறிவிடுகிறது என்ற உணர்வு நிலை மேலோங்க வேண்டும். ஆக இப்படி செய்கிற பொழுது உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உயிருக்கும் மனதுக்கும் எப்பொழுதும் புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் கிட்டிக்கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நச்சு நீக்க முத்ராவில் என்ன கிடைக்கும்? பாருங்க, மனிதன் உடலில் உள்ள அனைத்து நச்சு பொருட்களை நீக்கி வெளியேற்றுகிறது. என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. இந்த முத்ரா செய்யறதுனால மனிதனுடைய உடலில் உள்ள அனைத்து விதமான நச்சு பொருட்கள், நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன நச்சு பொருள் இருக்கு. பூமி சுழற்சியினால் ஏற்படுகின்ற ஆற்றல், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலால் நமக்கு நச்சு உண்டாகும். கண்டிப்பா கோள்கள் இயக்கத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இருந்து நச்சுக்கள் உருவாகும். தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய கழிவுகளாலும் நச்சு பொருள் உண்டாகலாம். காற்றுனால உண்டாகலாம், சூரிய வெளிச்சத்தில் உண்டாகலாம், கோள்கள் இருந்து உண்டாகலாம். பிறருடைய சொல்லினாலும் மன தாக்கத்தினாலும் நமக்கு ஹைப்பர் டென்ஷனோ வெறுப்புணர்வுல ஏற்பட்டு அதனாலையும் நம்முடைய உயிர் சக்தி தூய்மைத்தன்மை இழந்து நச்சு உருவாக்க முடியும். ஆக ஒரு நபரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் சுத்தப்படுத்துவது இந்த நச்சு நீக்கு முத்ரா, டீடாக்சிபிகேஷன் முத்ரா என்று சொல்லக்கூடிய நச்சு நீக்கு முத்ரா. இதை செய்யறதுனால இவ்வளவு நன்மை கிடைக்கிறது. இது முத்ராவுல உடலில் உள்ள பூமி பஞ்சபூத உறுப்புகளை சுத்தம் செய்கிறது. பஞ்சபூத உறுப்புகள்னா என்ன பாருங்க, என்னென்ன உறுப்புகள் பஞ்சபூதல? நம்முடைய அக்குபஞ்சர் முறை பிரகாரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பஞ்சபூத உறுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா மண்ணுக்குரிய உறுப்புகள் மண்ணீரல், வயிறு, கணையம், இதனுடைய வெளி உணர்வு உறுப்பாக இருக்கக்கூடிய மூக்கு. அதே போல காற்றுக்குரிய உறுப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடலும் நுரையீரலும், இதனுடைய வெளி உறுப்பாக இருக்கக்கூடியது மூக்கு. முதல்ல சொன்னேன் இல்லைங்களா நானு, அதாவது நம்முடைய கழிவு நீக்க பூமி தத்துவமா இருக்கக்கூடிய உறுப்புல மண்ணீரலும் வயிறும் அதனுடைய கணையமும் அதனுடைய வெளி உறுப்பு உதடு சொல்லணும். அதை நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உதடு தான் சரியான உறுப்பு, மண்ணுக்குரியது. காற்றுக்குரிய மூலகத்துலதான் மூக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா நுரையீரல், பெருங்குடல், அது வெளி உறுப்பாக இருக்கக்கூடிய மூக்கு. இப்போ நுரையீரலும் பெருங்குடலும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா மூக்குல நமக்கு தெரிஞ்சிடும். நுரையீரல் கன்ஜெக்ஷன், உள்ளுக்குள்ள சளி தொற்று ஏற்பட்டுச்சு, உஷ்ணத்தை அதிகத்தினால ஏற்பட்டுச்சுன்னா உடனே மூக்கு வழியா ஒழுக ஆரம்பிச்சிடும், மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல பெருங்குடல்ல பிரச்சனை இருந்தாலும் மூக்கு உஷ்ணம் அதிகமாயிடும், சூடு அதிகமாயிடும். மலம் கட்டி போச்சுன்னா சூடு அதிகமான மலம் கட்டும். உடம்புல நீர்த்தன்மை குறைஞ்சாதான் மலம் கட்டும். அப்ப மலக்கட்டு ஏற்பட்டுனா இங்க மூக்குலையும் சளி கட்டி அப்படியே காஞ்சி இழுத்தாலே வலி இருக்கும். அந்த மாதிரி உறவு அப்ப நினைச்சுக்கலாம் நீங்க மலக்குடலாக பெருங்குடல், மலக்குடலாக இருக்கக்கூடிய பெருங்குடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு குளிர்ச்சிப்படுத்துவதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நீர்மூலகம். நீர்மூலகத்துக்கு நம்ம உடம்புல என்ன உறுப்புன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, இதனுடைய வெளி உறுப்பாக இருக்கக்கூடியது காது. ஆக இந்த சிறுநீரகம் சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. அடுத்தது ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல், பித்தப்பை, இதனுடைய வெளி உறுப்பாக இருக்கக்கூடியது கண்ணு, இதுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. அடுத்தது நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகத்துக்கு இருதய உறை, இருதயம், சிறுகுடல், மூவெப்ப மண்டலம், இதுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. ஆக உங்களுக்கு ஒரு அக்குபஞ்சர் வகுப்பும் இதுல கிடைச்சிருக்கிறது. இந்த முத்ரா செய்யறதுனால இவ்வளவு உள்ளுறுப்புகளையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ உள்ளுறுப்புகள் தூய்மையா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஆரோக்கியம், நலம், ஆரோக்கியம், நலம், நலம் தரும் ஆரோக்கியம், ஆரோக்கியம் தரும் நலம் மேலோங்கி கொண்டே இருக்கும், புத்துணர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். உடல் எப்பொழுது நலமாக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் நம்ம எப்படி இருப்போங்க,
ஆனந்தமாக இருப்போம். யாருக்கிட்டையும் நெருப்பு மாதிரி எரிஞ்சு விழமாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன அடுப்புக்குள்ள வந்த மாதிரி இருந்து வெளியே வந்த மாதிரி பேசுற, கடுகடுன்னு பேசுற அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இந்த தன்மையெல்லாம் மாறிடுங்க. அன்பே சிவம், சிவமே அன்பு, தயவே மனிதனுடைய குணம், இரக்கமே மனித குணம், ஈகையே மனித குணம், அன்பு செலுத்துதலே மனிதனுடைய இயல்பான குணம். இதையெல்லாம் நமக்குள்ள வந்து சேர்ந்துடும். ஸோ இவ்வளவு அற்புதமான இந்த கழிவு நீக்க முத்திரையினால இத்தனை நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிற போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஆக இந்த முத்திரையை நீங்க முழுமையாக செய்து பழக வேண்டும். இந்த முத்திரை செய்யறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது உங்களுக்கு எல்லாம் பதிவும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க அம்மாட்ட சொல்லுங்க. அவங்க நமக்கு வாட்ஸ்அப்ல போடுவாங்க. இல்ல கேள்விகள் நேரத்துல நீங்க கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு முத்திரையோட நம்ம கேள்வி நேரம் இருந்தா கேட்டுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விநாயக முத்திரைன்னு அடுத்த முத்திரை முழுசா முத்திரைக்கெல்லாம் உள்ள நுழைய போறோம். இந்த கழிவு நீக்க முத்திரை செய்யாம அடுத்த முத்திரைக்கு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால இதுவரை நடந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இல்ல தியானம் எதுல எந்த விதமான இதுல இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உடல் நலத்தை பற்றி கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். கோஆர்டினேட்டர் அம்மா அவர்கள் அன்பு கூர்ந்து இந்த இது பண்ணுங்க. எல்லார்ட்டையும் மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். டாக்டர் மு பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். அதற்கு முன்பாக ஐயா சொன்னதுல இருந்து சிறு குறிப்பு மட்டும் சொல்றேன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்முடைய அதாவது இப்ப ஒரு தவம் செய்வதற்கு முன்பாக நாம் மூச்சை கவனிக்க வேண்டும். நம்முடைய இருப்பு ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து தலை கை கால்கள் நிமிர்ந்த நிலையில் ஆசனம் முக்கியம். அதே மாதிரி உட்கார்ந்து நாம் சின்முத்திரை என்பதையும் மிக தெளிவாக இதில் தொடர்ந்து வரக்கூடிய அன்பர்கள் அது நிச்சயமா ஃபாலோ பண்றோம். நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள கருத்துக்களையும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஐயா அவர்களின் கருத்துக்களையும் மிக சிறப்பாக நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். அதாவது நம்ம அந்த மூச்சை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பது அந்த என்ன சொல்ல மனம் உடலோடு இணைந்து உணர்வு பூர்வமாக நம்ம இணையணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியம் பற்றியும் மிக சிறப்பாக சொன்னீர்கள். அந்த மூச்சை கவனிக்கும் போது மூக்கு முனையில மோதுகின்ற அந்த உணர்வை பெறும்போது நிலை பெற்ற முழுமைத்தன்மை நமக்கு தவம் மிக சிறப்பாக சித்தியாகும் என்று சொல்லியிருக்கீங்க. அனைத்து ஆன்மீக ரகசியங்களும் மூச்சை கவனிப்பதில் அடங்கியுள்ளது என்று சொல்லியிருக்கீங்க. ஸோ இனி இதுவரையிலுமே நாங்க மூச்சை கவனித்து அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் எல்லாமே செஞ்சு இப்போ நேரடி வகுப்புகளையும் ஐயா அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த உணர்ந்து தெளிந்து புரிந்த அன்பர்கள் இதை தொடர்ந்து செய்வோம். இப்போ அதாவது ஒரு நிலைக்கு மேல் இன்னொரு நிலை இதுதான் என்று ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்வோம். மிருதுவான மூச்சு மனம் உடலோடு இணைந்து உணர்வு பூர்வமாக இணைந்து செய்ய வேண்டும் சொன்னீங்க. நம்முடைய ஆன்மீக அறிவின் தரம் உயரும் என்பதை மிக அற்புதமாக அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது நம்முடைய ஆன்மீக அறிவின் தரமும் ஆன்மீக ரகசியமும் மூச்சை கவனிப்பதில் அடங்கியிருக்கிறது. அந்த மூச்சை பற்றிய ஒரு முக்கிய தகவலை கொடுத்திருக்கீங்க ஐயா. நன்றி ஐயா. அடுத்து நம்ம முதலாவதாக உங்களுடைய மைக் இதுவா இருக்குங்கய்யா. அடுத்து முதலாவதாக நம்ம அந்த சுவாசத்தை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காதை அழுத்தி நீங்க சிட்காரி முத்திரைங்களா முதல்ல சொன்னது வந்து அந்த காலம் தூரம் பருமன் அதை இருக்க அந்த கருவண்டு போல ரீங்கார ஓசையே சொன்னீங்க. அதையும் கவனிக்கணும். இப்ப அன்பர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்கலாம். அதே மாதிரி சீத்தலி முத்திரை
ஷிட்காரி முத்திரை 3 பற்றியும் சொல்லியும் நிறைவாக அந்த கழிவு நீக்க முத்திரை பயிற்சியை நிறைய பலன்கள் சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டா எல்லாருமே செய்யணும். அத்தனை கோஷங்களையும் நமக்கு நீக்கக்கூடியது இந்த கழிவு முத்திரை. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து கழிவுகளையும் ஒவ்வொரு அணு செல்களிலும் நுழைந்து அந்த வேதியியல் தன்மாற்றம் அடையும் நச்சியை நீக்கக்கூடியது என்பதை அதனுடைய அந்த கழிவு நீக்க முத்திரையினுடைய தன்மையை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. முதல்ல அடுத்த வகுப்பு வரை அன்பர்கள் இதனை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து செய்து பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐயா அடுத்ததா அந்த விநாயகர் முத்திரை சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம் தொடர்ந்து இந்த கழிவு நீக்க முதிரையை செய்து நம் உடல் கழிவுகளை வெளியேற்றி நாம் தூய்மையானவர்களாக இருந்த பின்புதான் ஒன்றை ஏற்க முடியும். உங்கள் மனதிலும் உடலிலும் நீங்கள் தூய்மையானவராக ஆனாதால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு குருமார்களும் தங்களுடைய எங்க போனாலும் இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் அதை தான் சொல்லுவாங்க, முதல்ல உடல் கழிவு நீக்கிடுங்கன்னு. அதே மாதிரி உண்ணக்கூடிய உணவு சாத்வீக உணவாக கீரைகள், பழங்கள், காய்கறிகள் அத்தனையும் ஐயா சிறப்பா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பயணிப்போம் ஐயா அவர்களோடு. அன்பர்களுக்கு ஏதேனும் தெளிவு வேண்டுமென்றால் கேள்விகளை கேட்கலாம். மல்லிகா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வணக்கமா. கண் ஆபரேஷன் பண்ணவங்க அது செய்யக்கூடாது, செய்யலாங்களா ஐயா? எது அம்மா? இந்த கழிவு நீக்க முத்திரை கண் ஆபரேஷன் பண்ணவங்க பண்ணலாங்களா ஐயா? எவ்வளவு நாள் ஆச்சுமா கண் ஆபரேஷன் பண்ணி? இப்பதான் பண்ணலான் இருக்குங்க ஐயா. இன்னும் பண்ணல? பண்ணலைங்க. பண்ணலைன்னா நீங்க பண்ணலாம். கழிவு நீக்க, அதாவது நீங்க கண் ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 6 மாசம் காலத்துக்கு நீங்க இந்த கழிவு நீக்க முத்திரைலாம் பண்ண விடாது. ஏன்னா அங்க ஏற்கனவே சில ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இதுல போய் இடைவெளியா இருக்கு. நீங்க இன்னும் பண்ண போகல, நான் இப்பதான் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமா கழிவு நீக்கம்னா அந்த கண்ணுல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போய் இன்னும் கண் ஆபரேஷன் ரொம்ப சிறப்பா அமையும். உங்களுக்கு உடனடியாக குறுகிய காலத்துல உங்க கண்ணுடைய கூடுதல் தன்மை, அந்த பார்வை மேம்படும் தன்மை எல்லாமே உடனடியா வந்துருமா. 1 மாசம் கழிச்சு பண்ணலான் இருக்கீங்க. அப்பனா நீங்க தாராளமா பண்ணுங்க. 1 மாசம் கழிச்சு பண்றதுக்கு நீங்க இப்ப இந்த பயிற்சியை பண்ணிட்டு போய் நீங்க பாருங்க. பயிற்சியை பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி கண் செக் பண்ணுவீங்கல்ல, சரிங்க. அப்போ பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது கண்ணுல? கேட்ராக்ட்ங்க. கேட்ராக் இருக்குது. சரி, அப்ப கேட்ராக் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இது இந்த கலிக்கம் போடுறாங்களே. நான் உங்க ஏரியா, நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க? கோயம்புத்தூருங்க. அப்பேலமேடு. கோயம்புத்தூர்ல அங்க நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் வருவாருங்களே, ஒரு ஐயா கலிக்கம் இல்லை மனவளை கலை மரத்துல போட்டுருந்தாங்க. இப்போ ஆனால் போடுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை. கலிக்கங்கிறது அந்த கோவை இலை, சிறு வெங்காயம் வச்சு இடிச்சிட்டு, சரிங்க, அதை ஒரு இளநீ வாங்கிட்டு இளநில டிப் பண்ணிட்டு 4 மிளகு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கண்ணுல கொஞ்சம் இந்த சாத்தை புழிஞ்சு விடுங்க. சின்ன வெங்காயம் சும்மா கொஞ்சம் இருந்தா போதும். கோவையிலே ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு மட்டும்னாக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் சீரகம், சிறு சீரகம்னு சொல்றீங்களா, சீரகம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்னா இடிச்சிடணும். அதை தெரியாத அளவுக்கு இடிச்சு ஒரு மூட்டை கட்டிட்டு அதை டிப் பண்ணுங்க. இளநில டிப் பண்ணிட்டு அந்த மூட்டையில கண் அப்படியே ஒரு புழிஞ்சிங்கன்னா வருங்கள சாறு, கண்ணை திறந்துட்டு 2 பக்கம் 2 விடுங்க. நான் அது பண்ணும்போது 4 மிளகு சாப்பிட்டு அந்த இளநீ, அந்த டிப் பண்ண இளநியவும் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. இந்த கேட்ராக் என்பது கரைந்து போவதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கிறது. 1% தான் அது சில பேருக்கு நடக்காம இருக்கு. நிறைய என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த கலிக்கம் எங்கேயுமே நடந்துட்டு இருக்குது. சில இடங்கள் இப்ப நம்ம மனவளை கலை மன்றங்கள்ல அது வேண்டான்னு சொல்றதுனால அதை நிறுத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை செஞ்சு பார்க்கலாம். தினமும் செய்யணுங்களா ஐயா? தினமும் வேண்டாமா, வாரத்துல 15 நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சா போதும். சரிங்க, பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. இந்த கழிவு நீக்க முதிரையை நீங்க தினமும் செய்யலாம். அந்த கலிக்கம் என்பதுதான் 15 நாட்களுக்கு ஐயா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 15 நாளைக்கு ஒரு கலிக்கம் மட்டும்தான். கழிவு நீக்க டெய்லி செய்யணும். நன்றி ஐயா. இப்போ நீங்க கண் ஆபரேஷனுக்கு இன்னும் 1 மந்த் இருக்கிறதுன்றதுனால
மிக அவசியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த முத்திரை, கழிவு நீக்க முத்திரை செய்து நீங்கள் ஆரோக்கியம் அடையலாம். இது அந்த கண் புரை நீங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஐயா ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சி தான். நன்றிங்க நன்றி. அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் வாழ்க கருணை. வளமுடன். சொல்லுங்க. ஐயா என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, இதுக்கு ம் வந்து வயது வரம்பு இருக்காங்க. இப்ப குழந்தைங்க ஒரு 9 வயசு 10 வயசு அந்த மாதிரி இருக்காங்க ஐயா. அவங்களுக்குலாம் ம் சரியா மோஷன் போக மாட்டேங்கிறாங்க. யூரின் வர ம் நேரம் ஸ்கூல் டயத்துல யூரின் வர நேரம் அங்க வந்து தோது இல்லாம இருக்கு. அப்படிங்கிறப்ப ம் நம்ம வீட்ல பண்ணலாமாங்கய்யா? வீட்ல குழந்தைகளுக்கு வயசு வரம்பு அ, இருக்காங்கய்யா? வயது வரம்பு 5 வயதுக்கு மேல்பட்டு உட்கார்ந்து செய்யக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கலாம். சரிங்க, நன்றிங்க. அப்புறம் 5 வயதுக்கு இன்னொன்னு என்னன்னா 5 வயதுக்கு மேல. அப்புறம் இன்னொன்னு என்ன, இந்த சீத்தளி எல்லாமே பண்ணிட்டு தான் இந்த கழிவு முத்திரை செய்யலாமா? நீங்க இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் இல்ல வந்து இல்ல இல்ல சீத்தளி எல்லாம் அதுக்கு எதுக்கும் இல்ல. நீங்க சீத்தளை முத்திரை ஆமா. எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். கழிவு ஓகேங்க. நீக்கம் நீங்க இப்ப செஞ்சிட்டீங்கன்னா உங்க உடம்புல சரிங்க. இருக்க டீடாக்ஸ் தான் போகும். இந்த சீத்தளை சரி. முத்திரைங்கிறது நம்ம உடல்ல இன்னர் ஆர்கான் வந்து பலப்படுத்துவதற்காகவும் சுவாச நிலையை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் நம்ம அந்த முத்திரைகள் செய்றோம். ம். சரிங்க. ஆனா அப்புறம் வந்து எனக்கு எனக்கு என்ன பிரச்சனைங்க ஐயா, கண்ணுல தண்ணி தண்ணி வந்து தார தாரையா வரும். அழுகுற மாரியே ம் வந்துகிட்டே ம் இருக்கும். அதுல எவ்வளவு நாளா? செக்கப் அது ரொம்ப வருஷமா இருக்குங்க. செக்கப் பண்றப்ப நம்ம கண் கண் அதாவது மூக்குக்கு பக்கத்துல கண் பள்ளம் இருக்கும் இல்லைங்கய்யா, அதுல வந்து ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரம் வந்து உங்களுக்கு வந்து அடைபட்டிருக்கு. அதனால ம் உங்களுக்கு அதாவது உள்ள கூடி போற தண்ணி அப்படியே வெளிய வருது அப்படின்னு சொல்லி ம் அளவீடு பண்ணாங்க. ஆனா பிரச்சனை சரி. எதுவும் இல்ல. கொஞ்சம் ம் அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். அது போக ஓ கண்ணுக்கு மேல துவரம்பருப்பு போல அந்த மூக்கு பக்கத்துல 2 கண்ணுலயுமே ஒரு மேடான பகுதி. அதாவது கண்ணாடி போட்டா எப்படி ஆகும்யா? ஆமா. அந்த மாதிரி துவரம்பருப்பு போல எனக்கு ஒரு மேடு பகுதி இருக்குங்கய்யா. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கொழுப்பு தான் அங்க போய் இருக்கு உங்களுக்கு ஆ அப்படின்னு சொன்னாங்கய்யா. ஆனா கண் பிரச்சனை எதுவுமே இல்ல. கண்ணெல்லாம் நல்லா பார்வை நல்லா தெரியுது. கிட்டத்து பார்வை, நல்லா தூரத்து தெரியுது. பார்வை ஆனா இந்த எல்லாமே. நீர் வடிதல் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. ஆமாங்கய்யா. நீர் வடியுது. அது ரொம்ப வருஷமா நான் ரெகுலரா தலைக்கு தண்ணி ஊத்துறேன். அப்படி அலோபதி போனோம்னா தலைக்கு தண்ணி ஊத்தாதீங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து அது அதாவது பழகிருச்சு. இது அக்குபஞ்சர் தத்துவ முறை பிரகாரம் பார்த்தாலும் சரி, நம்முடைய வர்ம நிலைகளை பார்த்தாலும் சரி, ஆ. உங்களுக்கு வந்து கண்ணு பிரச்சனை அப்படின்னால கண்ணுடைய இப்போ நான் சொன்னேன் பாருங்க. சில உறுப்புகள் சொன்னேன். பஞ்சபூத உறுப்புகள் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? ஆமாங்கய்யா, அதுல ஆமாங்க. கண்ணு சம்பந்தப்பட்ட வெளி உறுப்புனாக்கா கல்லீரல், பித்தப்பையுடைய வெளி உறுப்பு கண்ணு. சரிங்கய்யா. அப்போ உங்க கல்லீரல்ல நீங்க யாராவது அக்குபஞ்சர் மருத்துவர் இருந்தா, நீங்க அவர்ட்ட ம். போய் நாடி செக் பண்ணுங்க. சரிங்க. கண்ணு கண்ணு பிரச்சனை கிடையாது. கல்லீரல் அதனுடைய வேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஆ. அதனுடைய வேர் வந்து கல்லீரல்ல தான் இருக்கும். சரிங்க. கல்லீரல சுத்தம் பண்ணினா, சரி பண்ணா, எனர்ஜி குடுத்தோம்னா, உங்க கண்ணு பரிசுத்தமாயிடும். இதுல எந்த மாற்றமும் சரிங்க. கிடையாது. சரிங்க. உங்க அருகாமையில நன்றி. அக்குபஞ்சர் மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க, சரிங்க. சரிங்க. நன்றிம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். இருக்கேங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ரொம்ப அம்மா. நன்றிங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பல வருடங்களாக இந்த தொந்தரவுல இருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே நேத்து ஐயா பேசினதும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் தான் உண்மையான மருத்துவம் என்ற ஒரு கிளிப் இருக்கு. அத நீங்க அது மறுபடியும் போட்டு பாருங்க. அத பற்றிய பாக்குறேங்க. தெளிவான விளக்கத்த ஐயா கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப ஆமா, ஐயா ஆமா. சொன்ன மாரி அதற்கு மூலம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்பவுமே மேலோட்டமா பார்க்கிறத விட மூலத்தை கண்டுபிடித்து தீர்வு பண்ண அதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் மிக சிறப்பாக பயன்பெறும். நீங்கள் அங்க ஐயா சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் மருத்துவம்ல உங்க பகுதியில யார் இருக்காங்கன்னு பார்த்து நீங்க ஆரோக்கியம் பெறணும். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. நன்றி. வேறு நன்றி. யாரும் கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம். வாழ்க வளமுடன். இப்ப அந்த மற்ற 3 இதுவையும் சொன்னீங்க இல்லையா? அது ரெகுலராவே நம்ம செஞ்சுட்டு வந்தா சிறப்பா இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கீங்க. அதோட இந்த ஆமாம்மா. கழிவு நீக்க முத்திரையும் இங்க செய்யலாம். இப்போ கழிவு நீக்க முத்திரை எந்த நேரம் வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஒரு ஆமாம்மா. அன்பர். எப்ப வேணாலும் செய்யலாம். நம்ம சாப்பிடுற நேரம் தவிர, மத்த நேரங்கள்ல நம்ம என்ன பயிற்சி பண்ணனாலும், வாக்கிங் போனாலும், இல்ல பஸ்ல போனாலும் நம்ம ஆ செய்யலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பயணத்தின் செய்யறதுனால போது நல்லதுதான். பயணத்தின் போது சரி. ஆமா, உங்களுடைய செய்யலாம். கவனம் அதுல இருக்கணும்ன்றத மிக ஆமா. சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா. ஒவ்வொரு மூச்சோடும் அந்த முத்திரையில நம்ம மனம் பதிச்சு, எண்ணம் பதிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்க ஐயா. அடுத்து ஆமா. தமிழ் பூங்கனி அவர்கள்.
பேசலாம். வாழ்க ம். வளம். வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அம்மா சொல்லுங்க தமிழ். அந்த கழிவு நீக்க முத்திரை செய்யக்கூடாதவர்கள் அப்படின்னு இருக்காங்களா ஐயா? அதாவது இப்ப உடம்புல இருக்கிற கழிவுகளை ஆமா வந்து சொல்றோம். இந்த ஆ. உடம்பு ஏதாவது ஸ்டென்ட் வச்சிருந்தா, நட்டு, ஆ. அடுத்து ம். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், அதுக்காக ம். ஏதாவது பிளேட் வச்சிருந்தா இவங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? இருக்காங்க ஐயா. ஏன்னா கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா. வெளியேற்றிடும் இல்லையா? அதனால ஆமா அதெல்லாம் செய்யக்கூடாது. யார் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்கணும் நம்ம. அதையும் அந்த நீங்க ஓகேங்க. அது இப்ப நான் கேட்கல, அதனால எனக்கு அதெல்லாம் இல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல அது என்னன்னாமா ஆ, நம்ம இந்த கர்ப்பிணி பெண்கள் ஆ. இந்த இந்த முத்திரை இந்த கழிவு நீக்க முத்திரை செய்யக்கூடாது. அவங்கெல்லாம் செஞ்சா கண்டிப்பா வந்து அது வேற மாதிரி விளைவுகளை கொடுக்கும். அதே போல இந்த கழிவு நீக்க முத்திரை செய்யும் போது நமக்கு ம். ஏதாவது எதிர் விளைவுகள் வந்தா அதுக்கான ரெமிடிஸ் ஏதாவது, இப்ப எக்ஸாம்பிள் கண்ணு செவந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ம். அந்த குளிர்ச்சியான தண்ணீரை வச்சு கண்ணை கழுவணும்னு சொல்றாங்க. ஆமா. சிலருக்கு வேர்வை ஆகலாம்னு சொல்றாங்க, வேர்வை அதிகமாகலாம்னு சொல்றாங்க, ம். உமிழ் அதிகமா சுரக்கலாம்னு சொல்றாங்க. ம். இதெல்லாம் அதே போல நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கழிவு நீக்க முத்திரைனா நீர்முத்திரைன்னு தானே நீர்முத்திரைன்னு சொல்றாங்களே, அது எப்படி எனக்கு தெரியும். நீர் முத்திரைங்கிறதுமா கட்டை விரலும் நம்முடைய நான் சுண்டு விரலும் இணையக்கூடியது. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கழிவு நீக்க முத்திரை செய்யக்கூடாது. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான கழிவு நீக்க முத்திரை நீர் முத்திரை, அந்த நீரை அதிகப்படுத்தக்கூடிய முத்திரை தான் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா, அது எப்படி எனக்கு தெரிஞ்சு? நீரை அதிகப்படுத்தணும். நீரை அதிகப்படுத்துறதுங்கிறது நம்ம இந்த முத்திரை செஞ்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தை சமநிலைப்படுத்துவதுதான் முத்திரையுடைய நோக்கம். ஆமாங்க ஐயா. முத்திரை வந்து எந்த நிலையிலையும் சக்தி அதிகப்படுத்துறதோ குறைக்கிறதோ அது வேலை கிடையாது. ம். உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவா இருந்ததுன்னா அதை சமநிலைப்படுத்தும். ஓ. குறைவா இருக்குது அதிகமா இருக்குதுன்னா அதை சமநிலைப்படுத்தும். அதே போல கழிவு நீக்க முத்திரை செய்ய முடியாதவங்களுக்கான மாற்று முத்திரைன்னா என்ன, எதையா செய்யலாம்? கழிவு நீக்க முத்திரை செய்ய முடியாதவங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு இப்ப வாயு பிடிப்பு அதிகமானா வாயு முத்திரை செய்யலாம். ஓகே சார். இப்போ அவங்களுக்கு வந்து நீர் சுருக்கு மாதிரி சில பேருக்கு வந்து ஹீட் போயிட்டே இருக்கும் பாருங்க. சூட்ல நீர் சுருக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க பண்ணக்கூடியது இந்த நீர் முத்திரை. நீர் முத்திரையில இன்னொரு முத்திரை அர்த்த நீர் முத்திரைன்னு அந்த சந்திரன் பிறை இருக்குங்க இல்லையா? அதாவது நம்முடைய சுண்டு விரல கட்டை விரல கீழே வச்சு செஞ்சேன்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆமாங்க. கட்டை விரலும் சுண்டு விரல நுனியும் சேர்த்து வச்சு பண்ணா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆமாங்க. இப்போ சூடு தன்மை அதிகமா இருக்குன்னா அவங்க வந்து நீர் தன்மையை சுண்டு விரல கட்டை விரல கீழே வச்சு பண்ணும்போது அந்த எளிமையான வெப்பநிலையை சமநிலைப்படுத்திக்க முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா சொன்ன மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்கள் ஸ்டென்ட் வச்சவங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப நீங்க வியர்வை, ஆமா வியர்வை என்பது கழிவுதாம்மா. அது வர்றது நம்ம நல்லதுன்னு நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சளி வர்றதும் நல்லதுன்னு நினைச்சுக்கலாம். கழிவுதானே நீங்குது. ஓகே ஓகே. அந்த வெப்பம் சமன் செய்யும். சொல்லுங்க. நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி நேரத்துல இந்த பயிற்சியெல்லாம் இந்த கழிவு நீக்க முத்திரை பண்ணா அங்க போடப்பட்ட தையலோ அங்க ஏறக்கூடிய மருந்து எல்லாம் கூட சேர்ந்து வெளியே வந்துடும். அதனாலதான் அந்த மாதிரி காலகட்டங்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஐயா இந்த நேரத்துல எனக்கு ஒண்ணு தோணுது. முன்பெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் என்ன சொன்னாங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு உடல் கழிவு செய்வாங்க. அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல பேதி மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அது அறவே ஒழிந்து விட்டது. அப்படியே போடணும்னா கூட சின்ன குழந்தைகளுக்கு கூட பீடியாட்ரிஷியன் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு சிரப் மாதிரி வாங்கி கொடுத்து அந்த பூச்சி இருந்தா அதை வெளியேற்றுறாங்க. சோ 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். பழகினால் அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம சொல்லி தரணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா இந்த ஒரு பொறுப்பு இருக்கு. முதல்ல பெரியவர்கள் தாங்கள் செய்து அதன் பலனை உணர வேண்டும். இப்ப எப்பவுமே ஐயா இப்ப இவ்வளவு சொன்னதும் அனைத்து வித்தைகளையும் கற்று வந்து அதை ஆராய்ந்து தெளிந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியரின் கீழ், அதாவது ரொம்ப நம்ம செய்யணும் அப்படின்னும் போது நிச்சயமாக ஒரு குருவின் கீழ் இதையெல்லாம் படித்து அதற்கப்புறம் நீங்க
சிறப்பா செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு அது இப்ப சில நமக்கு சந்தேகங்கள்லாம் எழுது இல்லைங்களா? அதை நாங்க அங்க நேரடி வகுப்பிலேயே அதுதான் சொல்லுவாங்க. எப்பவுமே நேரா போய் பார்க்கிறது. என்னதான் ஜூம்லயோ ஆன்லைன்லயோ நீங்க கிளாஸ் எடுத்தாலும், பல பயிற்சிகள் படித்தாலும், நேரடியாக சென்று அவர்களோடு அந்த தெளிவு பெறும்போது நமக்கு அந்த பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்ன்றத எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. மிக நன்றி தெளிவாக டாக்டர். முத்திரைகள் பற்றியும் அது செய்வதனால் என்ன பயன், நாம் எது செய்யக்கூடாது, யார் செய்ய வேண்டும், எந்தெந்த உறுப்புகள் நமக்கு ஆரோக்கியம் பெறுகிறது, நம் உடல் முழுவதும் உள்ள பஞ்சபூத தத்துவங்களை இணைத்து ஒவ்வொரு முதிரைகளையும் அடுத்து கழிவு நீக்க முதிரை முக்கியமா சொல்லியிருக்கீங்க. அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் இன்றிலிருந்து அந்த கழிவு நீக்கிற முத்திரை பயன்படுத்தி பிராக்டிஸ் செஞ்சுக்கோங்க. அதற்கான விளைவு உங்களுக்கு என்னன்றது டெஃபினட்டா தெரியும். யார் செய்யக்கூடாது, யார் செய்ய வேண்டும், உணவு முறை என்ன என்பதை பற்றியும் ஐயா அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள். நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ செஞ்சுட்டு அந்த கழிவு நீக்கிற முதிரை செய்யும் போது உங்களுக்கு 100% அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ அதை தெளிந்து அடுத்த வகுப்பில் ஐயா வரும்போது நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து.